உதயம் சௌத் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு அரசியல் பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் மற்றும் மருத்துவர் திரு காந்தராஜ் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். பாருங்கள், அவரோடு பேசணும். சார் வணக்கம். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் ராமதாசுக்கும் அவருடைய மகன் அன்புமணி ராமதாசுக்கும் ஒரு மோதல் முத்திக்கிட்டு இருக்கிற மாதிரியே தெரியுது. எப்படி பாக்குறீங்க இந்த விஷயத்த? அது ஒரு டிராமா நடத்திக்கிட்டு இருக்காங்க. செய்திகள்ல இல்ல, பேரே இல்ல. அவங்கள பத்தி யாரும் கவலைப்பட்ட மாதிரியே தெரியல. இந்த 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 ரெண்டு பேரும் மேடையில ஒரு 10 நாளைக்கு முன்னாடி கான்ட்ரவர்சியலா பேசுனதுக்கு பிறகுதான் அவங்கள பத்தி செய்திகளே வருது. அதுக்கு முன்னாடி அவரை பத்தி யார் பேசுனா? அப்படி ஒரு கட்சி இருந்தது கூட யாருக்கும் தெரியாது. பார்த்தாங்க, இப்படியா இருந்தா வேலைக்கு ஆகாதான், நம்மளை காணாம போயிடுவாங்க, நம்ம மறந்துடுவாங்க, நம்ம அடிஞ்சிடுவோம் அப்படி பயம் வந்தது. ஒரு டிராமா ரெடி பண்ணாங்க. ரெண்டு பேரும் ஒரே வீட்டுக்குள்ள இருக்காங்க. அது வீட்டுக்குள்ளாரே பேசி தீர்த்துக்கலாமே. அது என்னத்துக்கு மேடையில் இருந்து பேசுறாங்க? அது பிரமாதமா பண்றாங்க. பிரமாதமா பண்றாங்க. ஹெட்லைன் சொல்ற அளவுக்கு கொண்டுட்டாங்கல்ல, வெற்றி அடைஞ்சிட்டாங்க. அது ஒரு நாடகம் தான். அதை நம்ம பெருசா எடுத்துக்க வேண்டியது இல்லை. இல்ல, ஆனா தொண்டர்கள் ராமதாஸை விட அன்புமணி ராமதாஸுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை இருக்குது சார். அதெல்லாம் தாங்க. ஏன்னா இது சீனு இப்ப எப்படி ராமதாஸ் கைவிடப்படுகிறார், அப்புறம் அடுத்த செய்தி ராமதாஸ் கிட்ட ஒரு தந்தையாக இருந்தும் தந்தையை நீங்கள் கைவிடுகிறீர்கள் அப்படின்னு இவரை பத்தி ஒரு செய்தி. ஆக டெய்லி செய்தி வந்துகிட்டு இருக்குமில்ல. ஆக எலெக்ஷன் 6 மாசத்துல வரப்போகுது. இந்த 6 மாசம் இந்த செய்தியை ஓட்டிட்டு இருப்பலாம்ல. அப்ப லைம் லைட்ல நிற்கும் போது அப்புறம் இணைந்தார்கள் அப்படின்னும் போது ஒரு தொண்டர்கள் மத்தியில் உற்சாகம், வேகம். பாமக ஒரு புதிய சக்தியாக உருவெடுத்தது. இணைந்த கைகள் வலுப்பெற்ற கரங்கள், இரும்பு கரங்களாக, இணைந்த கைகள் இரும்பு கரங்களாக மாறியது அப்படின்லாம் போட்டு ஏற்றுக்கிட்டு போகும்போது பேரம் பேசுறதுக்கு ஈஸியா இருக்கு. அப்புறம் கூட்டணிக்கு போறதுக்கு, சீட்டு கேட்கறதுக்கு ஈஸியா இருக்கும். அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பேசும் பொழுது இந்த அடங்கமறு, அத்துமீறி, திருப்பி அடி அது மாதிரிலாம் இல்லாம திருந்தி படின்னு நாங்க சொல்றோம், போய் எதுவும் கேஸ்ல போய் சிக்காதீங்க அப்படின்னு ஒரு நல்ல அட்வைஸ் பண்ற மாதிரி இருக்குது. அதை எப்படி பாக்குறீங்க? அது நல்லதுதான். ஒரு ஏன்னா இந்த தடவை எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி என்னன்னா, அவங்களுடைய மாநாடு ஒன்று நடந்தது. எந்த அசம்பாவிதமும் நடக்காம ரொம்ப அமைதியா முடிஞ்சிருக்குது. வழக்கம் போன தடவை நடத்துற போது ட்ரெயின் மேல எல்லாம் கல் எடுத்து எறிஞ்சாங்க, பஸ் எல்லாம் இது கல் எடுத்து விட்டாங்க. அந்த மாதிரி கூட்டம்லாம் நடக்கலையே இந்த தடவை. அப்புறம் டாஸ்மாக் கடையெல்லாம் ரொம்ப ஒழிஞ்சு அந்த கூட்டம், அதெல்லாம் தான் கூட்டம்லாம் இருக்கு. இந்த தடவை நடந்தது தெரியல, போன தெரியல, பெரும் மகத்தான கூட்டத்தை கூட்டி காட்டியிருக்காங்க. இன்னைய சமுதாயமே அவங்க பின்னாடி இருக்கிற மாதிரி ஒரு இமேஜை உருவாக்கி இருக்காங்க. அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. நல்லா அந்த வார்த்தைகள்லாம் நல்லா இருக்குது. ஒரு தெளிந்த, ஒரு முதிர்ச்சி பெற்ற ஒரு அரசியல்வாதி பேசுற மாதிரி நல்லா படிங்க, நல்லா இது பண்ணுங்க, ஒழுங்கா இருக்கு. ஆனா இத்தனை கால இளைஞர்கள் அவரை நம்பி வன்முறையில சில பேர்ல இறங்கினாங்க. அப்ப அவங்களுடைய கேள்வி, அவங்களுடைய வாழ்க்கை என்னவா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அதாவது திருந்தி விட்டார்கள்னு எடுத்துக்கலாம். திருந்தி விட்டார்கள் எடுத்துக்கலாம். அந்த வன்முறை நமக்கு பயன்படாதுங்கிற மாதிரி, அந்த மாதிரி பேர்ல இருந்து நம்ம வெளியே வரணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. நல்லதுதான். மரம் வெட்டி கட்சின்னு பேரை வாங்கினது இல்லை. தெருவில் சாலையில மரத்தை வெட்டி போட்டு போக்குவரத்துக்கு இடையூறா இருக்கிற கட்சின்றது தான் அவங்களுடைய பேராகவே இருக்கு. நீங்க அந்த பேரெல்லாம் மறைக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லபடியா இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் சொல்றாங்க. நல்லது தானே. தன்னை நம்பி வந்த இளைஞர்களுக்கு நல்ல வழி காட்டுறாருன்னு சொல்லும்போது அவரை பாராட்டும். இப்போ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, பாட்டாளி மக்கள் கட்சியை விட வன்னியர் மக்களுக்காக நின்ன கட்சி வேற எதுவுமே இல்ல, ஆனா வன்னியர்கள் பெரும்பாலும் பாட்டாளி மக்கள் கட்சியை ஆதரிக்கிறதே இல்லை அப்படின்னு ஒரு வருத்தம் ராமதாஸ் அவர்கள் சொல்றாரு. அதை எப்படி பாக்குறீங்க? முதல்ல இவங்க வன்னியர்களுக்கு இவங்க தான் இருக்கிற மாதிரி ஒரு இமேஜை உருவாக்குனாங்க. அதுல சக்சஸ் ஆனாங்க. அது ஆனா ஆரம்பத்துல பாத்தீங்கன்னாக்கா அவங்க ஒரு பொது கட்சியா தான் இருப்பாங்க. ஒரு அரசியல் கட்சியா தான், ஒரு ஜாதி கட்சியாவே உருவாக்குனவங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, தலித் எழில்மலைங்கிற பட்டியலினத்தை சேர்ந்தவர் பொது தொகுதியில நிக்க வச்சு வெற்றி பெற வச்சு அமைச்சரா ஆக்குனாங்க. தான் ஜாதிக்காரர்களை மாத்திரமல்ல, இந்த மாதிரி எல்லாம் பண்ணாரு. தமிழ் விஷயத்துல பல விஷயங்களை ராமதாஸ் அவர்கள் பேசினாரு. அந்த வகையில பார்க்கும்போது ஒரு ஒரு திராவிட கட்சிகளுக்கு மாற்றா வருவாருன்னு நம்ம எதிர்பார்த்தோம். அவரு என்னைக்கு பிள்ளை பாசம் வந்ததோ அன்னையோட அவருடைய எல்லா இதுவும் மகனுக்கு மந்திரி பதவிங்கிறதுல அவர் உள்ள போயிட்டார். அதோட அவருடைய எதிர்காலமே அடிபட்டு போச்சு. அது மாதிரி ஒரு பெரிய ஒரு புதிய ஒரு எதிர்கட்சியா வருன்ற நம்பிக்கையெல்லாம் கொடுத்தாரு அவர். எனக்கெல்லாம் கூட நம்மளை போல ஒரு டாக்டர் இவ்வளவு பெருசா வர்றாருங்கிற மகிழ்ச்சியெல்லாம் இருந்தது. எல்லாத்தையுமே பொய்யாக்கிட்டு போயிட்டார். மகனுக்கு மந்திரி பதவிங்கிற ஒரு அஜெண்டாவில் போனதுக்கு பிறகு அவருடைய எல்லா போக்குகள் பூராமே அதில்தான் கான்சென்ட்ரேட் பண்ணாரு ஒழிய பெருசா வரல. ஒரு வகையில பார்க்கும்போது என்ன, நான் சேலத்துக்காரன், எங்க ஊருக்கு பாட்டாளி மக்கள் கட்சி பண்ணது நிறைய இருக்கு.
உதாரணத்துக்கு சொல்லணும்னாக்கா எய்ம்ஸ் வேணும்ன்றாங்க, ஆல் இண்டியா மெடிக்கல் சயின்சஸ். சேலம் மருத்துவக் கல்லூரி அந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அது ஒரு எய்ம்ஸ் மாதிரி தான் இருக்குது. இன்னைக்கு அது ஒரு எய்ம்ஸினுடைய இன்னொரு பகுதியாகவே நீங்க சொல்லலாம். அந்த அளவுக்கு கொண்டு வந்தாங்க. சேலம் ரயில்வே ஸ்டேஷன் எல்லாம் பிரமாதம். தமிழ்நாட்டில் இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன்ல பிரமாதமாக இருக்கிறதுன்னு எடுத்தீங்கன்னா சேலம் ரயில்வே ஸ்டேஷன் அதெல்லாம் பண்ணாங்க. பல்வேறு வகையில் சேலத்துக்கு பெரிய பெனிஃபிட்ஸ் கொண்டு வந்தாங்க. அந்த வகையில் ராமதாஸுக்கு நம்ம நன்றி சொல்லலாம். அது வகையில் அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒண்ணுமே பண்ணல. வன்னியர்கள் இனத்தை சேர்ந்தவங்களாம் என்னாச்சுன்னாக்கா மற்ற கட்சிகள்லையும் அவங்க பெரிய தலைவர்களாக இருந்தாங்க. உதாரணத்துக்கு சொன்னா துரைமுருகன் திமுகவில் 2வது இடத்துல இருக்காரு, சக்தி வாய்ந்தவராக இருக்காரு. அவர் பின்னாடி பல வன்னியர்கள் வந்துடுறாங்க. சக்தி வாய்ந்த கட்சியில ஒரு சக்தி வாய்ந்த பொசிஷன்ல ஒரு தன்னுடைய ஜாதி இருக்கும்போது அங்கதான் எல்லாரும் போவாங்க. அதே மாதிரி வந்து அதிமுகவில் பாத்தீங்கன்னாக்கா சிவி சண்முகம், கேபி முனுசாமி போன்றவர்கள் சக்தி வாய்ந்தவர்களா இருக்காங்க. பெரிய வளர்ந்த பெரிய கட்சியில சக்தி வாய்ந்தவர்களா இருக்கும் பின்னாடி அவங்க எல்லாம் போயிட்டாங்க. அதனால இவங்க கொஞ்சம் மற்ற கட்சி பெரிய நல்ல வளர்ந்த எஸ்டாப்ளிஷ் ஆன கட்சிகளுடைய தலைவர்கள்லாம் அவங்க ஜாதியை சேர்ந்தவங்க இருக்கும். அவங்க பின்னாடி இயற்கையாவே எல்லாரும் அவங்க பின்னாடி போறாங்க. அவங்க என்னைக்கா ஒரு நாள் ஆட்சிக்கு வருவாங்கிற நம்பிக்கை இருக்குது. அப்படி இல்லைன்னா எதிர்கட்சியாவது இருப்பாங்கிற நம்பிக்கை இருக்கிறதுனால எல்லாம் அங்க போயிட்டாங்க. இவங்க வரவே இல்லையே. அவங்க கடைசியா எப்ப ஜெயிச்சாங்கன்னு கூட நமக்கு தெரியலையே. ஒரு காலத்துல எலெக்ஷன்னாக்கா பாமக யார் கூட சேர்ந்தா அவங்க தான் வெற்றி அடைய முடியும், அவங்க தான் ஆட்சி அமைக்க முடியுங்கிற அளவுக்கு இருந்த கட்சி அது. இன்னைக்கு அடையாளம் தெரியாம போயிடுச்சு. கடைசியா நான் வந்து அன்புமணியை நான் வந்து மேடையில பார்த்தது வந்து, நான் முதலமைச்சர் ஆனால் நான் போடுகிற முதல் கையெழுத்துன்னு ஒரு தடவை சொன்னார், ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் அவரை நான் பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் அவரை பத்தி செய்திகளே கிடையாது. இன்செக்யூரிட் ஆயிட்டாங்க. அரசியல்ல வந்து ஆல்சோ இவங்களும் இருக்காங்கிற மாதிரி ஆயிட்டாங்க. இல்ல, தந்தை பெரியார், அண்ணல் அம்பேத்கர் அவர்கள், அதுக்கப்புறம் கால்மார்க்ஸ், இவங்க 3 பேருடைய படங்களையும் தங்களுடைய ஐடியாலஜியாவே வச்சிருக்கிறோம், அதனாலதான் அந்த படங்களை வச்சிருக்கிறோம் சொல்றாங்க. அதே சமயம் அக்னி சட்டியை வச்சு நாமெல்லாம் நெருப்பிலிருந்து பிறந்தவர்கள், நாமெல்லாம் ஆண்ட பாரம்பரியம் அப்படி சொல்லக்கூடிய அந்த போக்கை நம்ம எப்படி பார்க்கறது? கார்ல் மார்க்ஸ், அம்பேத்கர், இது பெரியார், இதெல்லாம் வந்து ஒரு ட்ரேட்மார்க். யார் கட்சி ஆரம்பிச்சாலும் இதெல்லாம் நீங்க வச்சுக்கணும். வடக்குல சில பேர் தலைவர்கள் இருப்பாங்க, ஆந்திராவுக்கு சில தலைவர்கள் இருப்பாங்க. அந்தந்த ஊருக்கு அதெல்லாம் வச்சு தான் பொழப்பு ஓடும். ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து திராவிடங்கிற பேரை சேர்த்து தான் கட்சி ஆரம்பிச்சாங்க. விஜயகாந்த் கூட தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தான் வச்சார். ஆனா அந்த திராவிடங்கிற பேர் வந்து அழிக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கு. இப்ப கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இருந்தாலும் இன்னைக்கு வந்து தமிழக அரசியல் வந்து திராவிடங்கிற பேர் முக்கியமா இருந்துகிட்டு இருக்கு. அது மாதிரி இந்த சொன்னீங்களா அம்பேத்கர், பெரியார், கார்ல் மார்க்ஸ், அவங்க எல்லாம் யாருன்னு கூட தெரியாதான இவங்க எல்லாம் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஜாதி கட்சின்னு நடத்துறீங்க, அப்புறம் பெரியார் படத்தை வச்சா என்ன அர்த்தம்? கார்ல் மார்க்ஸுக்கு ஜாதிக்கு என்ன? கார்ல் மார்க்ஸ் என்ன சொன்னார் கம்யூனிசத்துல? வர்க்க பேதம் ஒழிஞ்சால்தான் பொருளாதார சமத்துவம் வரும். வர்க்க பேதம்னா ஜாதி ஒழிக்கணும். அப்புறம் ஜாதி கட்சி வச்சுக்கிட்டு கார்ல் மார்க்ஸ் படத்தை வச்சுக்கிட்டாருன்னா இல்ல, ஆரம்பத்துல அவங்க சமூக நீதி பேசினாங்க, நிறைய விஷயங்கள் பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு ஆரம்பத்துல அந்த மாதிரிதான் இருந்தாங்க. ஒரு தேர்தலோட முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அவங்க வந்து அது ஒரு சேட்டலைட் டிவில நான் அதை சொன்ன போது அவங்க கட்சியில இருந்து பல பேர் வந்து எனக்கு எதிர்ப்பு குரல் கொடுத்தாங்க. சேட்டலைட் டிவில சொன்னேன், அவருடைய இதே வந்து ஒரு சிங்கிள் அஜெண்டா, மகனுக்கு மந்திரி பதவிங்கிற சிங்கிள் அஜெண்டா. அதுக்கப்புறம் அவர் என்ன ஆயிட்டாரு? அவ்வளவுதான் அவர் காரியம். நியூஸ் 7 இதுலதான் சொன்னார். அதுக்கு பெரிய இதெல்லாம் சொன்னாங்க. அவங்க கட்சியில ஆதரவு அதை வந்து நாங்க சொல்லி விட்டேங்கிறதெல்லாம் இருந்தது. இன்னைக்கு அவங்க வந்து இல்லாம போயிட்டாங்க. மறுபடியும் அவங்க வந்து புத்துயிர் பெறுவதற்காகத்தான் இன்னைக்கு இந்த ஸ்டண்ட் அடிக்கிறாங்க. இல்ல, ராமதாஸ் அவர்கள், அன்புமணி ராமதாஸ் அவர்களை கட்சியிலிருந்து நீக்கிற அளவுக்கு எல்லாம் போகும் அப்படிங்கிற அப்படி அந்த வேகத்தை காட்டினாதாங்க அந்த திரும்பி ஒன்னா சேரும் போது அந்த இது வரும். அப்படி பிரிந்தவர்கள் ஒன்றாக சேர்ந்து விட்டார்கள் போது அந்த வேகம் எப்படி? அப்பதானே ஒரு உத்வேகம் வரும். ஆமா, 2 பேரும் பேசுறாங்க, அப்படி போகலையே. ஒழித்து கட்டுகிற அளவுக்கு தீர்த்து கட்டுகிற அவங்க ஒன்றா சேர்ந்து விட்டா, ஆஹா, பிரிந்தவர்கள் இணைந்து விட்டார்கள். இணைந்த கரங்கள் இரும்பு கரங்களாக மாறி விட்டன. இந்த சண்டை வந்து ரொம்ப ரொம்ப காலம் போற மாதிரி தெரியுது. இது ஒரு முடிவு வருமா? எலெக்ஷன் வரலாம். இன்னும் 6 மாசம் இருக்குதுங்க. இந்த 6 மாசம் இதுவும் வந்துட்டு என்னன்னா, இதுல வந்து கொஞ்சம் பாஜக கொஞ்சம் வருத்தம் இருக்கும். ஏன்னா அவங்க தீவிரவாத தாக்கத்துல வந்து பெருசா பண்ணிட்டு இருக்கிற நேரத்துல அந்த செய்திகளை வராம இந்த செய்திகளை உள்ள மூடிட்டு, அதனால அவங்க புறப்பகண்டா அடிபடுது. அது பாஜக கொஞ்சம் இதில் கொஞ்சம் அவங்கள கொஞ்சம் இது பண்ணுவாங்க. ஏன்னா இன்னைக்கு ஒரு பத்திரிகையில ஹெட்லைன்ஸா வந்துருச்சு, தினசரி வந்து பாகிஸ்தான் தாக்குதுன்னு ஒரு வாரமா போட்டுக்கிட்டு இருந்த அந்த பத்திரிகைகள் அதை காண இன்னைக்கு.
அவங்களும் விட்டாங்க. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய எதிர்காலம் எப்படியாக இருக்கும் அப்படின்னு? ஜாதி கட்சிகள் இருந்ததா சரித்திரமே கிடையாதுங்க. இதை விட பிரமாதமா நடத்தினவங்க தான் மாணிக்கவேல் நாயக்கரும் ராமசாமி பிள்ளையாச்சு, ராமநாதபுரம் சேதுபதி எல்லாம் ஜாதி கட்சி தான். பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஜாதி கட்சிகள் தான். எதிர்காலம் கிடையாது. நீங்க ஜாதி கட்சியா இருந்தாலும் ஒரு அரசியல் கட்சியா நீங்க கணக்காட்டணும். அப்பதான் இருக்க முடியும், அரசியல்ல நிக்க முடியும். ஜாதி கட்சின்னு வரும்போது நீங்க ஒரு ஜாதியை சேர்ந்தவங்க அவங்களுக்காக பாடுபடுறோம், மற்ற ஜாதிக்கு விரோதி ஆயிடுறீங்க. அவ்வளவுதான். பொது சமூகத்தோட இணையணும் சொல்ல வரீங்க. நான் இந்த ஜாதி அப்படின்ட்டாவே நீங்க அவர் அந்த ஜாதியா நமக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. மற்ற அத்தனை பேர் உங்களுக்கு எதிராயிடுறாங்க. அவங்க தான் அவங்க ஜாதிக்கு இந்த காரணத்துல நாம எப்ப அவங்களோட சேருவாங்க, முடிஞ்சு போச்சு. 10.5% என்ன கேட்டாங்களோ அன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி கதை முடிஞ்சு போச்சு. நம்ம கிட்ட நம்மளை எல்லாம் ஒழிச்சு கட்டிட்டு அதை விட இவங்களுக்கு அதிக ஆயிடுவான்னு கேட்கறாங்கன்னா இவங்க வந்தாங்கன்னா நமக்கு ஆபத்துன்றதுதான் மற்ற ஜாதிகாரம் போராதுக்கு வந்தது. அதனால தானே இவங்க பலமா இருக்கிறதா நினைச்சா வட தமிழ்நாட்டிலேயே தோத்து போறதுக்கு காரணம் இதுதானே. 10.5% கேட்டாங்க, மற்ற அனைத்து ஜாதி ஒன்னா சேர்ந்தாங்க. யார் வந்தாலும் வரணும், இவங்க வரக்கூடாதுன்னு ஒழிச்சுக்கிட்டாங்க. அதான் கேள்வி. அதனாலதான் அடையாளம் போனாங்க. ஆரம்பத்துல பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு சமூக நீதி பார்வை கொண்ட ஒரு கட்சியாக இருந்திருக்குது அப்படின்னு உங்களுடைய காலகட்டத்துல பாட்டாளி மக்கள் கட்சி எப்படி இருந்ததுன்னு? அதான் ஆரம்பத்துல வேற யாரும் நடத்தினாங்க. அப்ப மாணிக்கவேல், எங்க காலத்துல மாணிக்கவேல் நாயக்கர் நாயக்கர் பட்டம் கொண்ட வன்னியர்களுக்கு இருந்தாரு. படையாச்சி இனத்தை சேர்ந்தவங்களுக்கு இவரு ராமசாமி படையாச்சி இருந்தாரு. கவுண்டருங்கிற பேர்ல தான் எங்க ஊர்ல இருந்தாங்க. எங்க ஊர்ல ரத்னவேல் கவுண்டர், ராமகிருஷ்ணன், இது போன்றவங்க எல்லாம் அவங்க ராமகிருஷ்ணன்லாம் சேர்மனாலாம் இருந்தாங்க. வன்னியர்கள் தான் சேர்மனா இருக்கும். நாவலரை தோற்கடிச்ச மாரியப்பன் ஒரு வன்னியர். அவ்வளவு தூரத்துக்கு வன்னியர். நாவலர் இப்போ பொதுச் செயலாளர், திமுக பொதுச் செயலாளர். திமுக முதல் தேர்தல் 57 நின்ன போது நாவலர் சேலத்துல தான் நின்னார். 207 ஓட்டுல தோத்துட்டார். வன்னியர் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தார். ஒரு திமுக ஒரு பலம் வாய்ந்த வளர்ந்துகிட்டு வர்ற ஒரு இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் தோற்கடிக்கப்பட்டார் ஒரு வன்னிய ஜாதி இதுல. ஆனா ஜெயலலிதா காலத்துல அவங்களுடைய டாமினேஷன் அப்படியே அடிபட்டுச்சு. இன்னைக்கு இருக்கிற எடப்பாடி பழனிசாமி, எடப்பாடி ஒரு ஸ்ட்ராங் வன்னியர் பெல்ட். அங்க வெள்ளாள கொண்டு ஜெயிச்சுட்டு வர்றாரு, கண்டினியூஸா ஜெயிச்சுட்டு வர்றாரு. அந்த அளவுக்கு போகுது. மேட்டூரெல்லாம் ஸ்ட்ராங் வன்னியர் பெல்ட், அங்க எல்லாமே தோத்து போயிட்டாங்க. அந்த கட்சியில எல்லா சமூகத்தை சேர்ந்தவர்களும் இருந்தாங்க. பெண்ணாகரம் போன்ற இடங்கள்ல எல்லாருமே இருந்தாங்க. இவங்க ரொம்ப டீப்பா மருமகன் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் சரி இது ஒரு இடத்துக்கு போயிடுச்சுன்னு எல்லாம் ஒதுக்கி போயிட்டாங்க. ரெண்டாவது எல்லா கட்சியிலுமே இருக்கிறாங்க. பலம் வாய்ந்த கட்சிகள் வன்னியர்கள் இருக்காங்க. அவங்க கூட போயிட சேர்ந்தாங்க. நமக்கு லாபம் ஜாஸ்தின்னு எல்லாம் அங்க போயிட்டாங்க. இஸ்லாமிய சமூகத்துக்காக பேசக்கூடிய பழனி பாபாவும் அந்த கட்சியில இருந்தாங்கன்னு கூட சொல்லுவாங்க. அதுதான் ஆரம்பத்துல அவர் பொதுவான மனிதரா இருந்தார். அதுக்கப்புறம் ஜாதின்னு போயிட்டார். இன்னைக்கு கூட இந்த மாமல்லபுரத்துல கூட நடந்த கூட்டத்துல வன்னியக்குள்ள சொந்தங்களே வாருங்கள்ட்டாங்க தான் போட்டாங்க. இப்ப மத்தவங்களாம் வேணான்றாங்கன்னு அர்த்தம். வன்னியக்குள்ள சொந்தங்களே வாருங்கள்னாங்க, வேற ஜாதிக்காரர் வராதீங்கன்னு தான் அர்த்தம். அதுலயும் அடிபட்டு போயிட்டாரு. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துக்களை பந்தமைக்கு நன்றி சார்.